ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹிந்தி படம். படத்தோட நேம் பியர் ஆயி ஹாசின் தில்ருபா. இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பேர் ஹாசின் தில்ருபா. இது 2021 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ இருக்கும். அதோட கண்டினியூட்டியாக செகண்ட் பார்ட்டாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் டாப்ஸி பானு, விக்ராந்த் மெஸ்ஸியும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதோட கண்டினியூட்டியாக இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டாப்ஸி பானு ஒரு பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. விக்ராந்த் மெஸ்ஸி இன்னொரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் சம்பாரித்து அந்த பணத்தை சேவ் பண்ணி தாய்லாந்தில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் இவங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக டாப்ஸி பானு, விக்ராந்த் மெஸ்ஸியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சேர்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த ஏரியாவில் கம்பவுண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க சன்னி கௌஷல் ஒன் சைடாக டாப்ஸி பானுவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது டாப்ஸி பானோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டாப்ஸி பானு, விக்ராந்த் மெஸ்ஸியும் பண்ண சம்பவத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போலீஸில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பியர் ஆயி ஹாசின் தில்ருபா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. காரணம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டியாக அடுத்தடுத்து சில விஷயங்கள் நடக்குது. அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக் மோடில் சில சீன்ஸோட போகுது. ஸோ லவ் அண்ட் ரொமான்டிக் மோடில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் படம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்தோட சுவாரஸ்யங்களே இருக்குது. அடுத்தடுத்து ட்விஸ்டோட ரிவீல்ஸை வச்சுக்கிட்டே போய் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் ஓரளவு நல்ல ட்விஸ்டோடையே படத்தை முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே நிறைய ட்விஸ்ட்டை வச்சு நம்மளை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அடுத்த இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மேஜர் 3 கேரக்டர்ஸ் விக்ராந்த் மெஸ்ஸி, டாப்ஸி பானு, சன்னி கௌஷல், இவங்க 3 பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகாக உள்வாங்கிட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வகையில் கொண்டு வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லுவேன். அடுத்த இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு இந்த படத்தோட அடுத்தது ஒரு பலம். ஏன்னா சீன்ஸ் எல்லாம் அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. நல்ல கலர்ஃபுல்லாக சீன்ஸ்லாம் இருந்த மாரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொமான்டிக் மோடில் போகிறப்பையும் சரி, செகண்ட் ஹாஃப் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி அடுத்தடுத்து ட்விஸ்ட்டோட ரிவீல் பண்ணுறப்பையும் சரி, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட எடிட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் சீன்ஸ் எல்லாம் தேவையான சீன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட எடிட்டிங்கும் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ் மாரி எனக்கு பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் மாதிரி பட்டது என்னென்னா இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து சில விஷயங்கள் இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அந்த ரிவீல்ஸ் வந்து ட்விஸ்ட்டாக சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறப்ப லாஜிக்கலாக இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாரி ஃபீல் எனக்கு உருவாக்குனுச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் அந்த ஹாசின் தில்ருபா அப்படின்னு 2021 ரிலீஸ் ஆனிச்சு சொன்னால அந்த படத்துலையும் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த ட்விஸ்ட்டு லாஜிக்கலாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ரிவீல் ஆகிற விஷயங்கள் எல்லாம் லாஜிக்கலாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான ஹாசின் தில்ருபா படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு ரொமான்டிக் த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்குன்னா 2021 ரிலீஸ் ஆன ஹாசின் தில்ருபா படத்தை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள். ரெண்டுமே நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ரெண்டுமே பொழுதுபோக்கலன்னா பார்க்கக்கூடிய ரொமான்டிக் த்ரில்லர் மூவிஸ் தான். ஆனால் ரெண்டுமே அடல்ட்ஸ் ஒன்லி தான். 2 படங்கள்லையும் கொஞ்சம் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.